காட்சி 1. ராமேஸ்வர சிறுவனின் கல்வியும் பாடுகளும் தாக்கங்களும். காலை 4 மணி. யார் அது? என் சின்ன குட்டியா? எழுச்சிட்டியா? அப்பா, இது எத்தனை படகு சவாரி? இது தை அமாவாசையில, அதனால கூட்டம் நிறைய வரும். இன்னும் 10 சவாரி கிடைச்சா அரிசி வாங்கலாம். அம்மா, ராத்திரி வானத்துல நட்சத்திரம் என்ன தொங்கிட்டு இருக்கு, கீழே விழாதா? அது ஆண்டவன் சக்தி. உனக்கு என்னதான் சந்தேகம் வருது? அப்பா, நான் பெரியவரானா நட்சத்திரம் வந்து ஏழை பார்க்கணும். சரி மக்களே. அப்பா, கணக்கு படம் கிடைக்க போறேன், போயிட்டு வரேன். சரி மக்களே. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறாய்? நன்றாக இருக்கிறேன் ஐயா. சரி, உட்கார். இன்னைக்கு நம்ம அல்ஜிப்ரா பத்தி படிக்க போறோம். இதுல a plus b the whole square அப்படின்னா என்ன? a plus b the whole squareனா a square plus 2ab plus b square. இப்போ நம்ம a-க்கும் b-க்கும் வேல்யூ கொடுக்க போறோம். அப்போ இப்போ இதுல a is equal to 2, அப்புறம் b is equal to 5ன்னு வேல்யூ கொடுத்துக்கோங்க. அப்போ 2 into 2 into 5 plus 5 square, that is equal to 4 plus 20 plus 25. அப்போ இப்போ உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும், that is 49. நன்றி ஐயா. காலை 6 மணி முதல் 8 மணி வரை. அம்மா, அப்பா, போயிட்டு வரேன். இன்னைக்கு நம்ம பறவை எப்படி பறக்குதுன்னு படிக்க போறோம். சிறகு இருக்குது இல்லையா, அதனால பறக்குது. பறவைகள் எல்லாம் பறக்கின்றன என்றால் மனிதனால் ஏன் பறக்க முடியாது? சிறப்பான கேள்வி. மனிதனும் முயற்சி செய்தால் பறக்கலாம். எனக்கு விமானத்தில் பறக்க வேண்டும். நானும் படித்து விமானத்தில் பறக்கலாமா? நிச்சயம் முடியும். நீ நன்றாக படி, உன் ஆசை நிறைவேறும். நான் விஞ்ஞானியாகி இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வேன். எக்ஸலண்ட் ஆன்சர். இயற்பியல் ஆசிரியரான ஐயாத்துரை ஐயா அவர்களிடம் பறவைக்கு என்ஜின் இல்லை, ஆனால் எப்படி மணிக்கணக்கா பறக்குது, நாம் ஏன் விமானத்துக்கு என்ஜின் வைக்கணும், காற்றை பயன்படுத்தி மேலே போக முடியாதா, விமானம் பறக்கும் போது சத்தம் ஏன், சத்தம் இல்லாம பறக்க முடியாதா, லைட்டுக்கு எடை இருக்கா என்ற பல கேள்விகளை அடுக்கிக் கொண்டே செல்கிறார். காட்சி 2. ராமேஸ்வர சிறுவனின் கல்லூரி காட்சிகளும் தாக்கங்களும். அப்பா, காலேஜ்ல எனக்கு பிசிக்ஸ் பற்றி படிக்கணும். என்ன செய்வது? என்னடா கையெல்லாம் படித்திருக்கிறது? சார், ரயில்ல பேப்பர் வச்சு படம் ஓட்டி தான் படிக்கிறேன். கை வெடித்தா கூட பரவாயில்லை, கனவு வெடிக்க கூடாது. உனக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி தரேன், படி. சரி சார், நான் இங்கே சைவ உணவை சாப்பிட்டால் 4 ரூபாய் கூட மிச்சப்படுத்தலாமே. தனுஷ்கோடி வேற தாக்கி இருக்கு. உன்னுடைய வீடெல்லாம் இருந்தது, உனக்கு தெரியாதா? அப்படியா? அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு காசு கொடுப்பீர்களா? ஏன் எதற்காக இருக்கிறாய்? என்னுடைய சொந்த ஊரான தனுஷ்கோடி புயலால் தாக்கப்பட்டது. நான் ஊருக்கு செல்ல வேண்டும். இந்த புத்தகத்தில் மிக சிறந்த மாணவர்கள் என்று எழுதியிருக்கிறதே. 400 ரூபாய் புத்தகமாச்சு. ஆமாம். 60 ரூபாய் இல்ல. நன்றி. MIT காலேஜில் கல்வி உதவித்தொகை பெறுவதற்காக கடுமையாக உழைக்கிறார். மாணவர்கள் காலேஜில் இருந்து விடுதிக்கு சென்று விடுவர். கலாம் பள்ளியில் உள்ள விமானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்.
உங்களுக்கான ப்ராஜெக்ட் ஒர்க். கலாம், உன் குழுவிற்கு அதிவேக போர் விமானம் வடிவமைக்கும் பணியை கொடுக்கிறேன். உன் போர் விமான பணி என்ன ஆனது? எனக்கு மிகுந்த ஏமாற்றத்தை தருகிறது. இதைவிட சிறப்பாக செய்வாய் என்று எதிர்பார்த்தேன். எனக்கு 1 மாத கால டைம் வேணும். சரியாக போர் விமானத்தை வடிவமைத்து தருகிறேன். இங்கே பார் அப்துல், உனக்கு 3 நாள் அவகாசம் தருகிறேன். 3 நாளில் முடிக்கவில்லை என்றால் உன் ஸ்காலர்ஷிப் நிறுத்தப்படும். உன் போர் விமான வடிவமைப்பு மிக அருமை. நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியினை அடைவாய். உன் திறமையை பார்த்து வியந்து நிற்கிறேன். உன்னை நான் கஷ்டப்படுத்தவில்லை. உன்னால் முடியும் என்பது எனக்கு தெரியும். அதனால் தான் 3 நாள் அவகாசம் கொடுத்தேன். மறக்க மாட்டேன் சார். என் வாழ்க்கையில் எந்த டெட்லைன் வந்தாலும் இந்த 3 நாளை நான் மறக்கவே மாட்டேன். இது போன்ற விமானத்தை விண்ணில் செலுத்த வேண்டும் என கனவு நினைவாகிறது. வெகு விரைவில் நானும் வானில் பறக்க போகிறேன். காட்சி 3. அப்துல் கலாமின் வாழ்க்கையில் தோல்வியும் திருப்பு முனைகளும். MITயில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆன கலாம் முதலில் தோல்விகளையே சந்திக்கிறார். பைலட் கனவு தகர்ந்தது, புதிய கனவு உதிக்கிறது. வணக்கம் சார். கலாம், உங்கள் அகாடமிக் ரெக்கார்ட் மிக அருமை. ஆனால் ஏர்ஃபோர்ஸ் பைலட்டுக்கு உடல் தகுதி முக்கியம். உங்கள் உயரம் இடை சரியாக இல்லை. We selected 8 candidates only. You are 9. சார், இதுக்காக நான் வாழ்க்கையை முழுக்க படித்தேன். ஒரே ஒரு சான்ஸ் தாங்க சார். ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். யங் மேன், நாட்டுக்கு சேவை செய்ய ஏர்ஃபோர்ஸ் மட்டும் வழி இல்லை. ட்ரை DRDO or ISR. கலாம், என்னாச்சு? 8 பேரை செலக்ட் பண்ணாங்க. நான் 9வது ஆளு. நான் தோற்றுட்டேன்டா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தேன். சிவானந்தா ஆசிரமம் போனால் மனது அமைதியாகும் பாபா. சுவாமிஜி, தோற்றுட்டேன். என் கனவு செத்தது. என் லட்சியம் ஏர்ஃபோர்ஸ். சுவாமிஜி, ஒரு வழி போனால் வேறு வழி திறப்பு. உன் தோல்விதான் இந்தியாவோட வெற்றி. சென்று வா. கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். மாதம் 250 ரூபாய். பைலட் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. விமானம் செய்ய போறேன். காத்துல நடக்கிற வண்டி. அமெரிக்கா, ரஷ்யா எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுல யாரும் செய்யல. பட்ஜெட் கம்மி, ஆளுங்க இல்ல. 3 பேர் டீம். நீதான் தலைவர். முடியுமா கலாம்? ஓவர் கிராஃப்டர் சார். நிஜமாகவா சார்? முடியும் சார், கண்டிப்பாக முடியும். முறை சார். இன்னும் ஸ்டார்ட் ஆகல சார். மேலிடம் நம்மளை திட்டுது. தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 முறை தோற்றுதான் பல்பை கண்டுபிடித்தார். நாம 18 முறை தானே தோற்றிருக்கிறோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். நம்ம இந்தியாவோட முதல் ஓவர் கிராஃப்ட். நான் பைலட் ஆகல, ஆனால் பைலட் உட்கார்ந்து போற வண்டி செஞ்சுட்டேன். நீ இந்தியாவின் தற்சார்பு. முதல் அத்தியாயம். உனக்கு என்ன வேணும் கேளு. எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு சார். நம்ம நாட்டுக்கு சொந்தமா ஒரு ராக்கெட் செயற்கைக்கோள் செய்யணும். அதுக்கு அனுமதி கொடுங்க சார். அதுக்கு ISRO போகணும். விக்ரம் சாராபாய் கிட்ட போகணும். அங்கதான் உன் ராக்கெட் கனவு நிறைவேறும்.
காட்சி 4. ISROவில் கலாம் விக்ரம் சாராபாய் சந்திப்பும் கனவு வெற்றியும். ஹேவர்கிராஃப்ட் வெற்றிக்கு பின் கலாம் ISROவுக்கு செல்கிறார். சார் வணக்கம். யாரப்பா நீ? புதிய ஆளா இருக்க?